செய்தி. நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை ஜூன் 28ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு லைகா நிறுவனம் விஷாலுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணை ஜூன் 28ஆம் தேதி நடைபெறும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் 21,29 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இந்த கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு திருப்பி செலுத்தியது. இந்த திருப்பி செலுத்தப்பட்ட இந்த தொகையை திரும்பி தராததை அடுத்து விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஷால் தரப்பில் லைகாவிற்கும் தனக்கும் இடையே எந்த உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சமரச அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த சமரசத்திற்கு தயார் என விஷால் கூறினாலும் கூட ஆக்கப்பூர்வமாக எதையும் முன்னெடுக்கவில்லை என்று லைகா நிறுவனம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் இறுதி விசாரணைக்காக ஜூன் 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஆஷா தள்ளி வைத்திருக்கிறார். இதற்கிடையில் ரத்னம் படத்திற்காக விஷாலுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் சம்பளமான 2,60,00,000 ரூபாயை பட தயாரிப்பு நிறுவனமான ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் என்ற நிறுவனம் நீதிமன்றத்தில் செலுத்தியதை அடுத்து அந்த நிறுவனத்தை வழக்கிலிருந்து விடுவித்து நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.